தலைவரே வாங்க 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 உட்காருங்க. என்ன அவங்க வெளில சவாரி வர போலியா? வரல, சவாரி வரல. உங்களுக்கு என்ன தலைவர்? என்ன மங்களம் பாடுதா? மங்களம் பாடுதா? ஐயா ஏதாவது உட்காந்துருக்கா மங்களம் பாடுது மங்களம் பாடலன்னு ஏன் தலைவரை நீங்க வேற கதையை கேட்குறீங்க. இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன் பாருங்க, என்ன மாதிரி செய்தி அங்கேயுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காதான்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? பற்றி ஒரு பொண்ணுக்கு கனவுல ஒரு நம்பர் வந்துருக்கு தலைவரா. அந்த நம்பரை போய் என்ன செஞ்சிருக்கு, போய் லாட் ஷீட் எடுத்து லாட் ஷீட் நம்பரு கனவுல வந்திருக்கு பாருங்க. நமக்கு வருமா? வந்திருக்காங்க எடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு 43 கோடி வந்துருக்கு தலைவரா. நமக்கு விழுமா? நமக்கு வந்து கனவா வருது. என்னத்துல வருது? லாரி ஏறுற மாதிரியும் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாம்பு கொத்துற மாதிரி தான் வருது நமக்கு கனவு. நமக்குலாம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நீங்க வேற மொட்டை மாடியில படுக்கிறீங்க. நைட்டு கனவு காண்டோம்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்டு விழுதுன்னு நினைச்சிட்டு மாடியில இருந்து கீழே வந்து கையை காலை உடைச்சிட்டு இருக்காதீங்க. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதையா? மலர் ஒரு பதிவு வந்திருக்கு பாரு மலரு. என்ன பதிவு? வாசிங்க. கண் பார்வை தெளிவா தெரியணும்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் செக்கெண்ணெய் இருக்கு நல்லெண்ணெய். ஆமா. அந்த எண்ணெய கால் விரலுல தடவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி சூப்பரா இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மசாஜ் பண்ணி குளிச்சா கண் பார்வை தெளிவா தெரியுமா மலரு? இல்ல மலரு, அதனால எனக்கு தேய்ச்சி விடுறியா? இது என்ன காளாயா? அது காலவா மாதிரி இருக்கு. இதை எண்ணெய் பிடிச்சி தேய்க்க சொல்ற நீனு? அந்த குண்டான்ல எண்ணெயை ஊற்றி வச்சிருக்க, காலை விட்டுட்டு போய் தேய்ச்சி குளியா நீனு? நீதான் பொண்டாட்டி பொண்டாட்டி